ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி சிக்கனில் வந்து ஒரு கோலா உருண்டை என்னுடைய ஸ்டைலில் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 100 கிராம் போன்லெஸ் சிக்கன் சேர்த்துட்டு அதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக காரத்துக்கு வரமிளகாய், கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து நான் கொஞ்சம் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் நாட்டு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு குத்து கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு, இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு ஒரு பல்ஸ் மூடில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். திரும்ப ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொரிக்கடலையை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். அது ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிறோம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு பாலாக போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் லைட்டாக திருப்பி விட்டு பொரித்து எடுத்திங்கன்னா ஒரு அழகான சிக்கனில் கோலா உருண்டை. தயிர் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்குறதுனால தயிர் சேர்த்துருக்கேன். இன்ஷால்லா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.